இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதம் புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான வாக்கு தத்துவ வார்த்தை சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு, உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் தருவார், உத்தரவு தருவார். நீங்கள் இதுவரை நீங்கள் கேட்டு வராமல் போன, பதில்கள் இல்லாமல் போன, இதுவரை நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் இந்த மாதம் இந்த நாள் ஆண்டவர் பதில் தருவேன் என்கிறார். எப்படிப்பட்ட பதில் தருவாராம்? நீங்கள் ஆபத்திலே இருந்தாலும் கூட, ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் ஆரம்பித்திருக்கிறேன், புதிய சவால்கள், புதிய எதிர்பார்ப்புகள் அல்லது நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் அடைக்கப்பட்டு இருக்கிறேன், கவலையப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆபத்து நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு, விசுவாசிகளோட தப்புவிப்பார். வட சிசிலியா என்கிற ஒரு தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் திடீரென்று சுரங்கம் சரிந்து விழுகிறது. 2300 அடி ஆழம் பள்ளம் அந்த சுரங்கம். அதில் 33 பணியாளர்கள் சிக்கிக்கொள்கிறாங்க. அவரிடத்துல ஒரு 3 நாளுக்கு தான் உணவுகள் இருந்தது. அந்த 3 நாட்களுக்குள்ளே அவர்களை மீட்டெடுக்கணும், அல்லது உணவுகள் கொடுக்கணும். என்ன செய்வது என்று தெரியாமல் தேசமே தவிக்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை மீடியாக்கள், அத்தனை டிவிகள், தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த மீட்பு பணியை செய்வதை நேரடியாக காட்டி கொண்டிருக்கிறாங்க. தேசமே ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறாங்க. அவர்கள் குடும்பத்தாரெல்லாம் கதறி தவித்து கொண்டிருக்கிறாங்க. எப்படியாகிலும் அந்த 2300 அடி பள்ளத்தில் இருக்கிறவர்களை மீட்டு மேலே தூக்கி எடுத்து விட வேண்டும் என்று தவிக்கிறாங்க. இந்த காட்சிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே உள்ளே இருந்தவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி அவர்கள் இருந்தாங்க, அந்த நாட்களில் எப்படி அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதல் படுத்தி கொண்டார்கள் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது, இவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு 69 நாட்கள் ஆகிறது. ஒரு தொலையை போட்டாங்க. அதில் அவர்களுக்கு ஆகாரங்கள், அவர்களுக்கு ஆக்சிஜன், மற்ற எல்லா காரியங்களும், கம்யூனிகேஷன், அவரோட கூட பேசுகிறதுக்கு எல்லா காரியங்களையும் அவர்கள் உருவாக்கி விட்டாங்க. அத்தனை நாட்கள் உள்ளே நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, நாங்கள் பாடல்களை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபித்து நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் கதறி கூப்பிட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் ஆறுதல் செலுத்தி கொண்டு நாங்கள் இருந்தோம் என்று சொல்லி 69 நாட்களுக்கு பிறகு அவர்கள் வெளியே வெற்றிகரமாக அவர்களை உயிரோடு மீட்டு எடுத்தாங்க. இதைத்தான் கர்த்தர் நமக்கும் சொல்லுகிறார். ஒருவேளை 2300 அடி பள்ளத்தில் இருக்கிறது போல் என் வாழ்க்கை இருக்கிறது, படு பாதாளத்தில் என் வாழ்க்கை இருக்கிறது, நான் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், நான் கடுமையான ஒரு கஷ்டத்தில் இந்த மாதத்தை நான் துவங்குகிறேன், இந்த நாளை நான் துவங்குகிறேன். கவலையப்படாதீங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் மறு உத்தரவு உங்களுக்கு நிச்சயம் அருள் செய்வார். ஆபத்தில் நான் இருக்கிறேன், நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் படு பாதாளத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் கூட உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உங்களை தப்புவித்து உங்களை நான் கனப்படுத்துவேன். இந்த நாளில் அந்த காரியம் நடக்கும். நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களை தப்புவிப்பார், கனப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மாதம் முழுவதும் அவருடைய ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். காட் பிளஸ் யூ. ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதம் புதிய நாளுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கூட்டி கொடுத்த இன்னொரு நாட்களுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை ஆபத்து நேரத்தில், நெருக்கடி நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், நாங்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில், நொறுக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஓடி வருகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய தேவ தூதருடைய பாதுகாப்பு எங்களுக்கு தருகிறீர், எங்களை விடுதலை செய்கிறீர், எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைக்கிறீர். ஆண்டவரே, எங்களை கனப்படுத்துகிறீர், மேன்மைப்படுத்துகிற தேவன். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள், இந்த மாதம் எங்களை மேன்மைப்படுத்துகிற மாதமாய், இந்த நாட்கள் எங்களை இன்னும் ஆண்டவரே அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு உயர்த்துகிற மாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதங்களால் புதிய வாக்குத்தத்தத்தை நிரப்பி கொண்டிருக்கிற நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.